causes, courses and results of World War I. First causes பார்க்கலாம். European alliances and counter alliances. 1900ல யூரோப்பில் இருந்த 5 powers என்னென்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டாலி, ஃப்ரான்ஸ், ரஷ்யா. இந்த 5 பவர்ஸும் 2 டிவிஷன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டாலியும், செகண்ட் குரூப்பில் ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருந்த 3 கண்ட்ரிஸ் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டாலி இவங்கெல்லாம் சேர்ந்து 1882ல் ட்ரிபிள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அதில் ஜெர்மனியும் ஆஸ்ட்ரியாவும் என்ன பிளான் பண்ணாங்கன்னா நம்ம மியூச்சுவலாக ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. 1894ல் ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் சேர்ந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து மியூச்சுவலாக ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணாங்க எகெயின்ஸ்ட் ஜெர்மனி. பிரிட்டன் போய் ஜெர்மனியை அப்ரோச் பண்ணுச்சு. ஆனால் ஜெர்மனி பிரிட்டன் கூட அலையன்ஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கலை. ஜப்பான் ரஷ்யாவை கான்கர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. அதனால ஃப்ரான்ஸ் பயந்துருச்சு. ஏன்னா ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் அலையன்ஸில் இருக்காங்க. அப்போ ஜப்பான் ரஷ்யாவை கான்கர் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸ் தான் குறி வைக்கும். ஸோ அதனால ஃப்ரான்ஸ் பயந்துட்டு என்ன பண்ணுச்சுன்னா 1902ல் பிரிட்டன் கூட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிச்சு. ஏன்னா பிரிட்டனும் ஜப்பானும் அலையன்ஸில் இருந்தாங்க. ஆங்கிலோ ஜப்பானீஸ் அலையன்ஸ் அதுக்கு பேர். அதனால நம்ம பிரிட்டன் கூட சேர்ந்துட்டோம்னா ஜப்பான் நமக்கு ஆதரவாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரான்ஸு பிரிட்டன் கூட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிச்சு. அதுக்கு பேர் ஃப்ரான்ஸ் பிரிட்டன் அலையன்ஸ். அந்த அலையன்ஸில் என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா மொரோக்கோ, எஜிப்ட் இந்த 2 பிளேசஸும் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஸோ இதை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கு பேர் என்டிட்டி கார்டியல். அது 1904ல் அந்த ட்ரீட்டி மாதிரி சைன் பண்ணிக்கிட்டாங்க. அதில் மொரோக்கோ ஃப்ரெஞ்சு கண்ட்ரோல்லையும் எஜிப்டு பிரிட்டிஷ் கண்ட்ரோல்லையும் வர மாதிரி சைன் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பிரிட்டன் ரஷ்யா கூடயோ அக்ரிமெண்ட்டுக்கு போச்சு. எந்தெந்த பிளேசஸ்க்குன்னா பர்ஷியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் டிபெட் இந்த 3 பிளேசஸ்க்கும் கண்ட்ரோல்ஸை பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரிட்டனும் ரஷ்யாவும் பிளான் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, பிரிட்டனு, ரஷ்யா 3மே ஒரு அலையன்ஸ் மாதிரி இருந்தது. அதுக்கு பேர் தான் ட்ரிபிள் என்டிட்டி ஆஃப் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். இதில் ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணாங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங் ஐ சப்போர்ட் இட். என்னோட நாடு கரெக்டோ தப்போ நான் அதை தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. தே லவ்ட் தேர் ஓன் கண்ட்ரி. அவங்க கண்ட்ரி மட்டும் பிடிச்சிருந்தது. ஆனால் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஹேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸில் சாவனிசம், அதே மாதிரி ஜெர்மனியில் குல்டூர். இதெல்லாமே அவங்களோட பேட்ரியாட்டிசம். அந்த மாதிரி அவங்கவுங்க கண்ட்ரிக்கு மட்டும் பேட்ரியாட்டிக்காக இருந்தாங்க. அது வயலண்ட்டாக மாற ஆரம்பிச்சிது. அதனால தான் வேர்ல்ட் வார் I அவுட் பிரேக் ஆச்சு. அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். ஜெர்மன் எம்பரர் கேசர் வில்லம் II அவர் ரொம்ப அக்ரெசிவாக இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா ஜெர்மனி தான் வேர்ல்டோட லீடர் அப்படின்னு சொன்னார். ஜெர்மனோட நேவியும் எக்ஸ்பேண்ட் பண்ணார். ட்ரஃபால்கர் அப்படின்ற பிளேஸு அங்கே 1805ல் இங்கிலாந்து நெப்போலியனை டிஃபீட் பண்ணுச்சு. டிஃபீட் பண்ணோன்னா அந்த ட்ரஃபால்கர்ன்ற பிளேஸ் கிட்ட இருக்கிற அதையும் இங்கிலாந்து அதோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு. ஆனால் ஜெர்மனி அக்ரெசிவாக இருந்தனாலையும் நேவல் பேசஸ் எல்லாம் ஸ்பீடாக பில்ட் பண்ண ஆரம்பித்தனாலையும், நேவல் பேசஸ்னால் என்னென்னா வார்ஷிப்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வார்ஷிப்ஸ்னால் ஷிப்பில் வாருக்கு புறப்படுறது. சீயில் வார் வந்துச்சுன்னா ஷிப்ஸ்லேயே வாருக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வார் பண்ணுறது. அந்த மாதிரி நேவல் பேசஸ் எல்லாம் ஜெர்மனி க்ரியேட் பண்ண ஆரம்பித்தனால இங்கிலாந்து பயந்துட்டாங்க. அதனால ஒரு நேவல் ரேஸே இருந்தது பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவில். பிரிட்டன், இங்கிலாந்து எல்லாமே ஒன்று தான். ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஹாஸ்டிலிட்டின்னா அன்ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் அன்ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதை பற்றி பார்ப்போம். ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் ஸ்டார்டிங்கில் இருந்தே காம்படிட்டர்ஸாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆகாது. 1871ல் ஜெர்மனி ஃப்ரான்ஸை டிஃபீட் பண்ணிவிட்டு ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்த அல்சேஸையும் லொரைனையும் கான்குயர் பண்ணிக்கிச்சு. ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் அலையன்ஸ் போட்டதில் ஃப்ரான்ஸுக்கு கீழே மொரோக்கோ இருந்தது. அதுலேயும் ஜெர்மனி இன்டர்ஃபியர் பண்ணிச்சு மொரோக்கோவை கேப்சர் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஃப்ரான்ஸுக்கு பிரிட்டன் ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனால் ஒரு யூஸும் இல்லை. ஜெர்மனியை அதனால் எதிர்த்து நிற்க முடியல. இந்த ஜெர்மன் எம்பரர் கேசர் வில்லம் II என்ன பண்ணாருன்னா அவருக்கு சுல்தானோட இண்டிபெண்டன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால அவர் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணார். எதுக்குன்னா மொரோக்கோவோட ஃப்யூச்சரை
டிசைட் பண்ணுறதுக்காக, மொரோக்கோ யார் கண்ட்ரோலில் வரணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் ரெடி பண்ணார். இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இன் தி பால்கன்ஸ். தி யங் டர்க் ரெவல்யூஷன் 1908 நடந்தது. இந்த ரெவல்யூஷன் மூலமாக டர்க்கியில் ஸ்ட்ராங் அண்ட் மாடர்ன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. அதுவும் இல்லாமல் ஆஸ்ட்ரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஃப்ரீடம் கொடுத்தாங்க, அவங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஆஸ்ட்ரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் அக்ரிமெண்ட் போட்டாங்க. என்னென்னா பாஸ்னியா ஹெர்சிகோவினா இந்த பிளேசஸ் எல்லாம் ஆஸ்ட்ரியா அனெக்ஸ் பண்ணுற மாதிரியும், ரஷ்யா வந்து அதோட வார்ஷிப்ஸை டார்டனல்ஸ் அண்ட் பாஸ்பரஸ் வழியாக மெடிட்ரேனியனுக்கு கொண்டு போகிற மாதிரியும் பிளான் பண்ணாங்க. சொன்ன மாதிரியே ஆஸ்ட்ரியா பாஸ்னியாவையும் ஹெர்சிகோவினியாவையும் அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சர்பியா அதுக்கு அப்போஸ் பண்ணாங்க. சர்பியான்றது இந்த பிளேசஸ் பாஸ்னியா ஹெர்சிகோவினா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான் சர்பியா. இப்போ ஆஸ்ட்ரியா அதுக்கு பக்கத்து பிளேஸை அட்டாக் பண்ணவும் சர்பியா அதுக்கு அப்போஸ் பண்ணாங்க. ஜெர்மனி ஆஸ்ட்ரியாவை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னு சொன்னாங்கன்னா, ஆஸ்ட்ரியா சப்போஸ் சர்பியாவை அட்டாக் பண்ண போச்சுன்னா, ரஷ்யா சர்பியாவை சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஜெர்மனி ஆஸ்ட்ரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது. அப்புறமா ஆஸ்ட்ரியாவுக்கும் சர்பியாவுக்கும் நடுவில் வார் வந்துருச்சு 1914. தி பால்கன் வார்ஸ். சவுத் வெஸ்ட் ஆஃப் யூரோப்பில் டர்க்கி தான் பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 18th சென்ச்சுரியில். ஆட்டோமன் எம்பையர் அப்படின்னு ஒன்று பால்கன்ஸு ஹங்கேரி போலண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பால்கன்ஸில் ஆட்டோமன் எம்பையர் அங்கே நிறைய டர்க்கிஷ் பீப்புளும் இருந்தாங்க, நான் டர்க்கிஷ் பீப்புளும் இருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து, டர்க்கிஷ் பீப்புளும் நான் டர்க்கிஷ் பீப்புளும் சேர்ந்து நிறைய அட்ராசிட்டிஸில் இன்வால்வ் ஆனாங்க. எக்ஸாம்பிள் ஆர்மீனியன் ஜீனோசைட் அப்படின்னா இனப்படுகொலை மாதிரி. ஸோ அவ்வளோ ப்ராப்ளம்ஸ், அவ்வளோ வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பீப்புள். அதனால டர்க்கிஷ் எம்பையரில் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் போயிடுச்சு செகண்ட் ஹாஃப் ஆஃப் 18th சென்ச்சுரியில். அப்போ டர்க்கிஷ் கண்ட்ரோல்லேருந்து க்ரீஸும் மற்ற கண்ட்ரீஸும் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி வெளியில் வந்துட்டாங்க. மேசிடோனியா அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து மிக்சட் ரேஸ் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. மிக்சட் ரேஸ்னால் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்த பீப்புள் எல்லாம் மிக்சடாக இருந்தாங்க. ஸோ அங்கே கண்ட்ரோல் பண்ணால் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு க்ரீஸு, பல்கேரியா, சர்பியா, மாண்டினெக்ரோ இந்த 4 பிளேசஸும் ஃபைட் பண்ணாங்க. மார்ச் 1912 பால்கன் லீக் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அந்த பால்கன் லீக்கில் இந்த 4 பேரும் இருக்காங்க. க்ரீஸ், பல்கேரியா, சர்பியா, மாண்டினெக்ரோ இந்த 4 கண்ட்ரீஸும் வருது. ஃபர்ஸ்ட் பால்கன் வார் 1912 to 1913 நடந்தது. அந்த வாரில் பால்கன் லீக் இந்த 4 கண்ட்ரீஸ் சொன்னோம் இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து டர்க்கியை டிஃபீட் பண்ணாங்க. மே 1913 ட்ரீட்டி ஆஃப் லண்டன் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ட்ரீட்டியில் ஆல்பேனியா அப்படின்னு ஒரு புது ஸ்டேட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் மற்ற பால்கன் ஸ்டேட்ஸ் எல்லாம் மேசிடோனியாவை அவங்களுக்குள்ளேயே டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஸோ டர்க்கியோட ஏரியா பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஸ்டான்டினோப்பிள்குள்ளே மட்டும் வந்துருச்சு. ஏன்னா மற்ற எல்லாமே மற்றவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அந்த பால்கன் லீகில் இருந்தாங்கல்ல அந்த 4 கண்ட்ரிஸ் அவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு. ஸோ டர்க்கியோட ஏரியா ரொம்ப கம்மியாயிடுச்சு. அரௌண்ட் கான்ஸ்டான்டினோப்பிள்ன்றது கேபிட்டல் ஆஃப் ரோம். ஸோ அந்த பிளேஸ்க்குள்ளே மட்டுமே வந்துருச்சு டர்க்கி. இந்த மேசிடோனியாவை டிவைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னால அந்த 4 பேர் க்ரீஸ், பல்கேரியா, சர்பியா அண்ட் மாண்டினெக்ரோ. அந்த டிவிஷன் பண்ணது பல்கேரியாவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதுக்கு ஒதுக்கப்பட்ட பிளேசஸ் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால பல்கேரியா சர்பியாவையும் க்ரீஸையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிது. ஆனாலும் பல்கேரியா தான் டிஃபீட் ஆச்சு. செகண்ட் பால்கன் வார் அதுதான் 1913 ஆகஸ்டில் தான் அந்த வார் எண்டாச்சு. அப்போ ட்ரீட்டி ஆஃப் புக்காரெஸ்ட் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணிட்டாங்க. இமீடியட் காஸ். பால்கன் ஈவெண்ட்ஸோட கிளைமேக்ஸ் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்னியான்ற பிளேஸில் சாரஜிவோ அப்படிங்கிற ஏரியாவில் நடந்தது. 28th June 1914 ஃப்ரான்ஸ் ஃபர்டினண்ட் அப்படின்றவர் கொல்லப்பட்டார். அவர் யாருன்னா ஆஸ்ட்ரியா ஹங்கேரியோட எம்பரர் ஃப்ரான்ஸ் ஜோசப், இவரோட ஹையர் தான் ஃப்ரான்ஸ் ஃபர்டினண்ட். யாரால் கொல்லப்பட்டார் அப்படின்னா பிரின்சிப் அப்படின்றவர்னால. பிரின்சிப்ன்றவர் பாஸ்னியன் சர்ப், அதாவது பாஸ்னியா சர்பியா ரெண்டையும் சேர்ந்தவர். ஆஸ்ட்ரியன் எம்பரர் சர்பியன்னால கொல்லப்பட்டதுனால ஆஸ்ட்ரியா சர்பியா மேலே வார்க்கு போச்சு. அதே மாதிரி ஆகஸ்ட் 1 அன்னைக்கு ஜெர்மனி
ரஷ்யா மேலே வார் டிக்ளேர் பண்ணுச்சு. ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் எந்த குவாரலும் இல்லை. ஆனால் ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தனால ஜெர்மனி ஃப்ரான்ஸையும் அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஸோ ஜெர்மனி ஃப்ரான்ஸ் மேலேயும் வார்க்கு போனாங்க. பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தனால பிரிட்டன் ஃப்ரான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களும் வார்க்குள்ளே வந்தாங்க.